இந்த கோர்ஸ்ல நாம ராக்கெட் பத்தியும் அந்த ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இல்லையா. இதுக்கு நமக்கு சில சமயம் ராக்கெட்டை டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணும். அதுக்காக நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ராக்கெட் மாடல் தான் பண்ணி பார்க்க போறோம். இந்த ராக்கெட் மாடல் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா A4 பேப்பர், PVC பைப், ஸ்கேல், ஃபெவிகால், சிசர், மார்க்கர், அப்புறம் ஒரு பேப்பர் கப். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா இந்த A4 ஷீட்டை எடுத்து அதோட லாங்கர் சைடு என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வைக்க போறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா நம்மளோட A4 ஷீட்டோட லாங்கர் சைடு என்ன ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் நம்மளோட PVC பைப் எடுத்து அதே பேப்பர் மேலே வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பேப்பர் அப்படியே ஸ்லோவாக ரோல் பண்ணுங்கள். அண்ட் ரோல் பண்ணுறப்போ என்ஷூர் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணாதீங்க, லூஸாகவே ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரோல் பண்ணிவிட்டேன். நமக்கு ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோல் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. என்ன பண்ணுறோம், ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் சிசர் யூஸ் பண்ணுறப்போ மறக்காமல் உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தா ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணுறது தான். ஸோ நான் இப்போ ஃபெவிகாலை ஊற்றுறேன். நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இதை அப்படியே ஜென்டலாக ரப் பண்ணி விட்ருங்க. ஸோ நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது பண்ணி முடித்த உடனே மறுபடியும் இதை ஸ்லோவாக ரோல் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாவே டைட்டாகவே இது ஃபிக்ஸ் ஆகிரும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட PVC பைப்பை வெளியே எடுத்துறேன். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சிலிண்டர் கிடச்சிருக்கு. நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கோனை ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ கோன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேப்பர் கப்பை யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு A4 ஷீட்டில் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நான் A4 ஷீட் எடுத்துட்டேன். A4 ஷீட் எடுத்துட்டு ஒரு பேப்பர் கப்போட மவுத் இருக்குல்ல, ஸோ இந்த சைடை அப்படியே பாட்டமில் ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே கீழே வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணோட நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா இதை கட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதோட சென்டரில் ஒரு சின்ன டாட்டை மார்க் பண்ணுறது தான். அதை இப்போ மார்க் பண்ணிடலாம். ஸோ சென்டரில் ஒரு டாட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் சிசர் யூஸ் பண்ணி இந்த டாட் வர கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சர்க்கிளை நான் சென்டர் வர கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகுது, ஒரு கோன் ஷேப் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த கோன் ரொம்பவே சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ரேஞ்சில் ஒரு கோன் ரெடி பண்ணுறேன். அதாவது இந்த சைஸில் கோன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இதோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணி விட்றேன். ரப் பண்ணி விட்டு இதை நான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு கோன் ஷேப் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இன்னொரு ஷேப்பை தான் உருவாக்க போகிறோம். அந்த ஷேப் உருவாக்குறது நமக்கு இன்னொரு A4 ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த A4 ஷீட்டில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபின்ஸை தான் உருவாக்க போகிறேன். ஸோ இந்த ஃபின்ஸ்க்கான டைமென்ஷன்ஸ் நான் இப்போ இதில் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா A4 ஷீட்டை நான் கீழே வச்சுட்டேன். கீழே வச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கேல் எடுத்து இந்த அளவுக்கு 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேப்பரில் இருந்து நான் ஒரு சைடில் 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். 10 சென்டிமீட்டர் வச்சுட்டேன். ஸோ 10 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து மேலே 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போகிறேன். ஸோ அதை நாம் இப்போ மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்கே வச்சுட்டு இங்கேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இப்போ ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிடலாம். இப்போ 10 சென்டிமீட்டருக்கு 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிற டைமென்ஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு இப்போ ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருக்கு. அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ரெக்டாங்கிளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது உங்களோட ஷார்ட்டர் சைடு நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழேருந்து இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ அந்த ரெக்டாங்கிளை கட் பண்ணி 2 சின்ன ரெக்டாங்கிள்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறது தான். அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ரெக்டாங்கிளையும் பண்ணிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரை வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் நம்ம 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்மளோட ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி நான் இந்த ரெக்டாங்கிளையும் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதை இப்போ கட் பண்ணிடலாம். அண்ட் கட் பண்ணுறப்போ மறக்காமல் உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட 2 ரெக்டாங்கிளை கட் பண்ணி நமக்கு இப்போ 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு லைனை ட்ரா பண்ணுறது தான். இந்த லைன் ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அண்ட் ட்ரையாங்கிளோட ஷார்ட்டர் சைடை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்னோட ட்ரையாங்கிளோட ஷார்ட்டர் சைடு இங்கே இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் 3 சைட்ஸ் இருக்குது. 1, 2 and 3. ஸோ இந்த 3 சைடில் எனக்கு இந்த 3rd சைடு தான் இருக்கிறதுலே ஷார்ட்டர் சைடு. ஸோ இதுதான் நான் லைன் ட்ரா பண்ணுறதுக்கான எடுத்துக்க போகிற சைடு. அண்ட் இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருந்து ஒரு சின்ன கேப் விட்டு நான் மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். நம்மளோட ட்ரையாங்கிள் நான் வச்சுட்டேன். என்னோடய ஷார்ட்டர் சைடு இது. நான் இதுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மிச்சம் இருக்க 3 ட்ரையாங்கிள்ஸ்லேயும் பண்ணணும். ஸோ அதை இப்போ நம்ம பண்ணிடலாம். ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், லைன் போட்டு முடிச்சிட்டோம். அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த லைனில் அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணுறது தான். அதாவது இந்த மாதிரி. ஸோ நம்மளோட லைன் இங்கே இருக்குது. ஸோ அந்த லைனில் அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 ட்ரையாங்கிள்ஸ்லையும் ஃபோல்ட் பண்ணணும். உங்களோட ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அந்த லைன் இங்கே இருக்கும். ஸோ அந்த லைனில் அப்படியே ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட 4 ட்ரையாங்கிள்ஸையும் நான் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் பேலன்ஸ் இருக்கிற இந்த லெங்க்த்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்படியே வச்சுட்டு நான் ஒரு லைனை ட்ரா பண்ண போகிறேன். இந்த லைன் அப்படியே ட்ரா பண்ணி இதை அப்படியே ஃபுல் லெங்க்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்குது. அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம முன்னாடி ஒரு சிலிண்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சிலிண்டர் எடுத்துக்கோங்க. இந்த சிலிண்டரை முன்னாடி பிளேஸ் பண்ண மாதிரி, அதாவது நம்ம பிவிசி எப்படி பிளேஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சிலிண்டரை இந்த பேப்பர் மேலே பிளேஸ் பண்ண போகிறீங்க. பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதையும் அப்படியே ரோல் பண்ண போகிறீங்க இந்த பேப்பரை. ஸோ பேப்பர் நான் அப்படியே ஸ்லோவாக ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னும் கொஞ்சமாக ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி பண்ண மாதிரியே மார்க்கர் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டாச்சு. போட்டதோட நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன, இதை கட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா இதை க்ளூ பண்ணி ஓட்டுறது தான். ஸோ நம்ம இதை க்ளூ பண்ணிடலாம். ஸோ க்ளூ பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது நல்லாவே டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு சின்ன சிலிண்டர் இருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலிண்டர் எடுத்துக்கிறீங்க. சிலிண்டர் எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு லைனாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளோட சிலிண்டரை நான் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் நமக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸ் தெரியும். அதாவது இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன். அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஸோ லைனை வெர்டிக்கலாக மாற்றிட்டேன். இப்போ நான் அகெயின் இந்த லைன்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுறப்போ இப்போ நம்மளோட சிலிண்டர் என்னவா மாறி இருக்கும்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் கியூபாய்டாக மாறி இருக்கும்.
இப்போ உங்களுக்கு பார்க்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சிலிண்டர் இப்போ என்ன இருக்குது, ஒரு கியூபாய்டாக மாறி இருக்குது. அதாவது இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கியூபாய்டாக மாறிடுச்சு. அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா, நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிருக்க ட்ரையாங்கிள்ஸ் இருக்குல்ல, அதை இந்த ஸ்கொயர் பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே எத்தனை ஃபோல்ட்ஸ் இருக்குது, 4 ஃபோல்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட 4 ட்ரையாங்கிள்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இது எந்த டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ட்ரையாங்கிளோட இந்த ஃபோல்டு பண்ணியிருக்க சைடு நம்மளோட இந்த சின்ன சிலிண்டரோட ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்மளோட ட்ரையாங்கிளில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கியூபாய்டு இருக்குது அண்ட் நம்மளோட ட்ரையாங்கிள் இருக்குது. நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது. நம்மளோட கியூபாய்டும் நம்மளோட ட்ரையாங்கிளும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லா சைட்ஸ்லையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பண்ணிடலாம். நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டாவது சைடுக்கு ஆனால் ட்ரையாங்கிளே நான் ஒட்டிட்டேன். அண்ட் நம்மளோட தேர்ட் சைடை நான் இப்போ ஒட்ட போகிறேன். ஸோ தேர்ட் சைடை நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் சைடை இப்போ ஒட்டிடலாம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் சைடு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட 4 ட்ரையாங்கிள்ஸை அந்த சின்ன கியூபாய்டோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது பார்க்க இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ஷூர் பண்ணிக்கோங்க இது அந்த ப்ளஸ் ஷேப்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு நேராக பார்க்க ஒரு ப்ளஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்படி ப்ளஸ் ஷேப்பில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் அதை ப்ளஸ் ஷேப்புக்காக மாற்றிட்டேன். இதுவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஒரு சிலிண்டர், ஒரு கோன், அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பண்ணால் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. அண்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா, இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது தான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த சிலிண்டர் ஷேப் எடுத்துகிட்டு அதோட டாப்பில் கட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சிலிண்டர் ஷேப் எடுத்துட்டு அதோட டாப் ஏதாச்சும் ஒரு எண்டோட டாப் நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ ரொம்ப கட் பண்ண வேணாம், லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கட், அதாவது இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி இதோட டாப் சைடு ஃபுல்லாக ஒரு 8 to 10 கட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்றீங்க. அதாவது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்றீங்க. ஸோ ஃபோல்டு பண்ணால் நமக்கு இது என்னவா வரும்னா, ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வரும். ஸோ பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டாப் சைடை கட் பண்ணி ஒரு பெட்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அந்த பெட்டல்ஸ் நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ரீஜனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கோனை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பெட்டல்ஸ் இருக்கிற போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் க்ளூ எடுத்துகிட்டு நான் பெட்டல்ஸ் இருக்கிற போர்ஷன்ஸில் நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இதை வச்சு தான் ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஷேப்பை நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட சிலிண்டர் ஷேப்பையும் இந்த கோனையும் நான் இப்போ ஒட்டுறேன். ஸோ ஒட்டுறப்போ நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஆனால் இது ட்ரை ஆகிறத நம்ம ஒரு வெயிட் பண்ணிக்கலாம், ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையான கையால் கூட நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சிலிண்டரை கோனையும் சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு. நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த பார்ட்டை இதோட ஜாயின் பண்ணுறது தான். இது எங்கே ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிலிண்டரோட பாட்டம் போர்ஷனில். ஸோ பாட்டம் போர்ஷனில் நமக்கு ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, இதை அப்படியே நான் இப்போ உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளோட சிலிண்டரை இந்த பார்ட்டோட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதாவது உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன், எங்கேயுமே க்ளூ பண்ணல. ஸோ நீங்களும் க்ளூ பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் இதை உள்ளே ஃபிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு இந்த சைடு வரும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ளஸ் ஷேப் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ராக்கெட் மாடலை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கு நான் ஒரு பேர் வைக்க போகிறேன். இதுக்கு நான் சிட்டின் அப்படிங்கிற நேம் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அந்த பேரை நம்மளோட ராக்கெட்டில் எழுதிடுங்க. ஸோ நான் அதுக்கு சிட்டி அப்படின்னு வைக்கிறேன்.